PSC பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த பரீட்சையில ஜெயிச்சு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்களும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம், நிறைய கமிஷன் வாங்கலாம். உங்களோட மாடல் டெஸ்ட் பேப்பரை பார்த்தேன், ரொம்ப கஷ்டம். வழக்கமா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. உங்கள ஒரு ஸ்டூடெண்ட் அதை என்னன்னு எழுதுனீங்க தெரியுமா? அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு வரவனுக்கு வழி கொடுக்கணும்னு எழுதிருக்கீங்க. இன்னும் அறிவாளிங்களா இருக்காங்க. தாஜ்மஹால் கல்கட்டால இருக்கு, குதுப் மினார் ஹைதராபாத்ல இருக்கு, நாட்டோட தேசிய கட்டிடம் செங்கோட்டை அது தென்காசிக்கு பக்கத்துல இருக்கான். எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமா பேரு. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகி கஷ்டப்படுற மக்களுக்காக போராடி தன்னோட உயிரையே பணைய வச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவர் பேரு தான் உன் பேரு என்ன? ஆபிரகாம் லிங்கன். என்ன நீங்க என்ன சார் கேட்டீங்க? இப்போ உனக்கு என்ன கேட்டுச்சு? இல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பேரை கேட்டீங்க? இல்ல உன் பேரை கேட்டேன். என் பேரு சந்துரு சார். என் மேல அன்பு இருக்கிறவங்க சந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு உன் மேல அன்பு இல்ல, அதனால ஜந்துன்னு கூப்பிடுறேன். ஹலோ, நான் தான் சவுதி ஜமால் பேசுறேன். அம்பாசிடரா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு கெத்து ரொம்ப முக்கியம்டா. நான் அவனோட மாமா வேற. இந்த சவுதி ஜமாலுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. நான் எதுக்கு இந்த சில்கு ஜிப்பெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரியுமா? நான் வர்றதா இருந்தா எனக்கு இன்னோவா தான் வேணும், அதுவும் வெள்ளை தான் வேணும். எதுக்கா? நான் வெள்ளை கலர் ஜிப்பால போட்டிருக்கேன். இல்லைன்னா ஜைலோ கொண்டு அது போதும். ஆனா வெள்ளை வண்டி தான் வேணும், என் ஜிப்பாவுக்கு மேட்சா இருக்கும். அட பாவி, ஒன்னும் இல்லடா, நான் வேற ஒருத்தனை சொன்னேன். இவனை விட்டா பிடிக்க முடியாது, நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன். டேய் டேய் டேய், இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஒரு சிகப்பு சட்டை போட்ட பையன் இந்த பக்கம் போனானா? இது என்ன விலை? கிலோ 80. ஐயோ, அப்புறம் சும்மா தரவா? டேய் நில்றா. மாத்து போயா. டேய் ஓடாத, நில்லு. டேய் நான் உன்னை பார்த்துட்டேன், நில்லு. வேணுமா வேணாமா? நீ என் கையில மாட்டின வேணுமா? அவ்வளவுதான். டேய் நில்றா. டேய் நீ அந்த வழியா போன, நான் இந்த வழியா வருவேன். கபூர், வண்டி ஒன்ட்ட சொல்லியிருந்தல்ல, வெள்ளை தான் வேணும் இல்ல, எந்த கலர் வேணா அனுப்பு, இதுக்கு சூட் ஆயிடும். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். போன் பண்ணது யார் சிவராமன்? என் பையன் சார். சந்தீப்பா? ஆமா சார். அவன் திரும்ப போறதா இல்லையா? நான் என்ன சொல்றது சார், பியூசி கோச்சிங் போயிட்டு இருக்கான். அவ்வளவு படிச்சவன் எப்படி சார் கூலி வேலைக்கு அனுப்புறது? எல்லா வேலையுமே கௌரவமான வேலை தாங்கிறத புரிஞ்சுக்க. அது சரிதான், ஆனா எல்லா அப்பாக்களும் பையனை பத்தின ஒரு ஆசை இருக்கும்ல. மியூசிக் ரெடியா? ஆரம்பிக்க சொல்லு ஃபாதர். ஆண்டனி, நீ என் கால வராத. அப்படி போய் ஆரம்பிங்க. வில்லன் வில்லன், இவர் ஹீரோ. ஹீரோட டயலாக் நீங்க யாருன்னு எனக்கு புரியலையே, சொல்லுங்க. நீங்க யாரு? வில்லன் வில்லன் யாரு? என்ன யாருன்னு தெரியலையா? என்ன யாருன்னு தெரியல. நான் தான் என் பதவியை தூக்கி எறிஞ்ச இவ்வுலகின் ராஜா, தி அண்டர்வேர்ல்ட் கிங். அண்டர்வேர் கிங். யோ, அண்டர்வேர் இல்லையா, அண்டர்வேர்ல்ட் கிங். ஃபர்ஸ்ட் டைம்ல அதான், இனிமேல் தப்பா சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு தெரியல. கோதண்டபாணி ரெட்டி. நான் கோடம்பாக்கம் போக ரெடி. ஐயோ ஐயோ, மறுபடியும் தப்பா சொல்றானே. கோதண்டபாணி ரெட்டி. இந்த பேரை கொஞ்சம் மாத்திக்கலாமா? பேரை மாத்திக்கலாமான்னு கேக்குறாரு ஃபாதர். அவனையா மாத்திரியா? ஐயோ மாத்திராதீங்க, நானே செய்யறேன். நான் அடுத்த டயலாக் சொல்லி தரேன். நீ எனக்கு பண்ண துரோகங்கள் எல்லாமே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எல்லாமே எனக்கு ஞாபகத்துல கிறுக்கு. இருக்கலையா? இருக்கு. இனிமே தப்பாகாது. ஏன் தப்பு இல்ல, என்ன மாத்திராதீங்க. உன் குடும்பம் மொத்தத்தை நிர்மூலமாக்குற சக்தி இப்ப என்கிட்ட இருக்கு. ஆமா சொல்லு. உன் குடும்பம் மொத்தத்தையும் நடுரோட்டுக்கு கொண்டு வந்து நிர்மலாவாக்குற சக்தி என்கிட்ட இருக்கு. எழுத்து கரெக்டா சொல்லி குடிங்க. நிர்மலா இல்லையா, நிர்மூலம், அழிக்கிறதுன்னு அர்த்தம். அத சொன்னா போதும்ல. அழிக்க கூடிய திறமை இன்னைக்கு எனக்கு இருக்கு. அடுத்த டயலாக், நீ எந்த திசையில போனாலும் திசையில போனாலும் சொல்லியா? அடுத்தது சொல்லு, நான் அப்புறம் கத்துக்கிறேன். நீ எந்த திசையில போனாலும் தப்பிக்க முடியாது. என்ன சாதாரணமா இடப்படாத. என்னமோ சரியில்லை. நாடகம் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? நான் செஞ்சிரேன் ஃபாதர், ஏதோ பயத்துல. பயப்படுறீங்க, இன்னும் கொஞ்சம் கம்பீரமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கம்பீரமா, சாதாரணமா கடப்படாத. அப்படி இல்ல. சரி அதை விடுங்க. வில்லனோட முகத்தை பார்த்து
இவன்லாம் ஒரு மானிட ஜென்மம். இவெல்லாம் ஒரு மாஜின டம்மோ. ஐயோ அது அப்படி இல்லையா, ஒரு துடிப்போட சொல்லணும். இவன்லாம் ஒரு மாஜின டம்மோன்னு தெளிவா உச்சரிக்கணும். என்ன வாதம் நீங்க எழுதி வச்ச வசனத்தை உங்களாலேயே சொல்ல முடியல, அப்புறம் மத்தவங்க எப்படி சொல்ல முடியும்? டேய் நான் சர்ச் ஃபாதர்டா. அதுக்காக என்ன பத்தி கொஞ்சம் கூட பாதர் பண்ணாம எழுதுறீங்க. என்னால சொல்ல முடியாது. என்ன நடக்குதுங்க சொல்லுங்க. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இந்த ஸ்டேஜ் ஒரு வழி ஆக்கிடுவீங்க போல இருக்கே. அண்ணா நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருக்க. நீங்க முதல்ல பாட்டை ப்ளே பண்ணுங்க ஃபாதர். அவங்க பிராக்டீஸ் பண்ணட்டும். நீ பாருங்க பண்ணி தொலைங்கடா. ஏன் அண்ணா அண்ணா என்ன அப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? தலை சுத்துதான். காலையில ஏர்போர்ட்டுக்கு போறலான்னு இருந்தாரு. வா வா. எனக்கு ஒண்ணும் இல்ல, லேசா தலை சுத்தலா இருந்துச்சு. சொன்ன கேளுங்க, உட்காருங்க. உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? நான் போய் மேனன் சாரோட பொண்ணை கூட்டிட்டு வரணும் இல்ல? ஆமா, இந்த தலை சுத்தலோட உங்களை ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ண விட்டுருவோம் பாருங்க. அவங்க கிட்ட ஏதாவது டாக்ஸியை பிடிச்சு வர சொல்லுங்கப்பா. அதெல்லாம் சரியா வராது, சாருக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. அட உங்களால முடியலன்னா என்ன பண்றது? அப்போ நீயே போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லல. அது சரி, அப்ப நீ வேணா போ. அப்படி இல்லன்னா இல்ல வேண்டாம் வேண்டாம். அந்த பொண்ணு தனியா பாம்பேல இருந்து வரா. யார் என்னன்னு தெரியாத கார்ல வந்தா மேனன் சாருக்கு சுத்தமா பிடிக்காது. நானே போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நானே போறேன். போய் ரெடியா வரேன். டேய் இப்பவே லேட் ஆயிடுச்சுடா, நீ ஒன்னும் குளிக்க வேண்டாம். பாம்பேல இருந்து வந்த ஒரு பொண்ணை பிக்கப் பண்ண போகும்போது என்னோட பொசிஷனை நான் சேவ் பண்ணிக்க வேண்டாமா டாடி? நீ என்ன இப்போ பொண்ணு பார்க்கவா அங்க போயிட்டு இருக்க? பொண்ணு என்ன பாக்கும்ல. ஐயோ இவன் பேசும்போது கோவம் தலைக்கு ஏறுதே. சீக்கிரம் போடா. டாய்லெட்டுக்கு போலாம்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ ஐயோ ஜமாலிகா. வாடா 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 மௌனே. நிறுத்து நிறுத்து நிறுத்து. வண்டியை நிறுத்துறா. நொப்ப மௌனே வெல்ல வாடா. இந்த செயினை காப்பாத்த முடியுமான்னு பாப்போம். ஆண்டவா. ஜமாலிகா. ஆமா கமாலிகா. ஜமாலிகா, நான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், தடுத்துறாதீங்க. நீ எவனை ஏமாத்த இப்படி கார்ல போயிட்டு இருக்க? நான் யாரை ஏமாத்த போறேன்? வேணாம் வேணாம், என்ன எடுக்கிறீங்க? விடுங்க. ஐயோ அது ரோல்டு கோல்டன், நல்லா பாருங்க. என்ன ஏமாத்தலாம் நினைக்காத, எது தங்கம்னு எனக்கு நல்லா தெரியும். ஜமாலிகா, இங்க இவன் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சதானே பாக்கெட்ல பத்திரப்படுத்திட்டு வர. நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தங்கச்சியோட ஃபீஸை கட்டுறதுக்காக பணைய வச்சது இப்பதான் மீட்டு எடுத்துட்டு போறேன். ப்ளீஸ் கொடுங்க. அப்படி வலிக்க வாடா. இது என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சதுக்கு நானும் உனக்கு நிறைய விட்டு கொடுத்தேன்டா. இதுக்கு மேல விட்டு கொடுக்கறதா இல்ல. இத கொண்டு போய் அடமானம் வச்சு எனக்கு தர வேண்டிய 35,000 எடுத்துக்க போறேன். உனக்கு பணம் கிடைக்கிறப்ப போய் மூட்டிக்க. என்ன இது வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். பத்திரமா இருக்குடா. பத்திரமா. ஜமாலிகா, என்ன இதனால நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நமக்குள்ள பிரச்சனையே இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா என் பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு இங்க வேலை கைவிட. யாரை ஏமாத்த பாக்குற? ஐயோ டைம் ஆச்சு. நல்ல வேளை ஜமாலிகாவை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு செயின் இருந்தது. நாளைக்கு ஈவினிங்கா?
சாரிடா, நான் இப்பதான் வந்து கார்லயே உட்காந்துருக்கேன். ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஆஃபீஷியல். ஆம்பியன் சவுண்ட்ல கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. தெரியல, டாடியும் மம்மி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் யா, என்னையா அது? இப்படியே டோர் சாத்துவ? ஓகேவா? ஸ்டாப் ஸ்டாப். கிளாஸ் கீழே இறக்கு, சவுண்ட் கேட்கட்டும். சவுண்டா? ஏய், அது ஆஃப் பண்ணு. சவுண்டு கேட்கட்டும்னு சொன்னீங்க. வேண்டாம்னா வேண்டாம். இதெல்லாம் எங்க இருந்து தான் வருதோ திமிரு பிடிச்சது. ஏய், வா வா வா. எங்க போற? நல்லாதடா. உருட்டு நகையா வைக்கிற? போடுற. ஏய், இல்ல. ஏய், வாங்க. கோழி நகையை கொடுத்து ஏமாத்த பாக்குற. வா. வாயா. அந்த ஆள் இதுக்கு ஒண்ணு திட்டிட்டு போறான். அந்த ஆளு என்ன திட்டல. அந்த ஆளு ஒரு ஜைலோ இடிச்சு பைத்தியம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எங்க ஜைலோவை பார்த்தாலும் கத்துவோம், வேற ஒண்ணும் இல்லை. தாத்தா வாமா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜர்னில ஓகே தான், அது பரவாயில்ல. பாத்துப்பா. தாத்தா வண்டி அனுப்பியிருந்தாரு. ஓ மை காட் மிதுன், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். இதான் நீ வேலை பண்ற லட்சணமா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேக்க தூக்கி போட்டு போற? இல்ல, வாட் நான்சென்ஸ். வண்டியோட சாவி எங்க? அதுக்குள்ள தொலைச்சிட்டியா? இந்தாங்க வரேன். டிரைவர். எனக்கு ஒன்றும் வேண்டாம். வாங்கிக்கடா, டீ சாப்பிடு. உங்க அப்பாவோட சம்பளத்துல ஒன்றும் குறைச்சிட மாட்டோம். வாங்கிக்க, வேலை செஞ்சல. ரொம்ப பந்தா பண்ணாம வாங்கிக்கப்பா. ஒரு நிமிஷம். ரதி, சாரி கலர் உனக்கு நல்ல செட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்க. உன் புருஷனும் துபாயில இருந்து வரல? போன வாரமே வந்துட்டாரு. வந்துட்டானா? எருமை. என்ன ராணி, நல்லா இருக்கியா? அண்ணா, எப்படியும் நீங்க அடி வாங்க தான் போறீங்க. என்ன ஏன் கோத்து விடுறீங்க? இவரு கூட சேர்ந்து நீயும் குட்டி சவராக போற. பொண்ணுங்களை பார்த்தாலே ஜொல்லு விட ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ, இங்க பாரு, கொஞ்சம் மரியாதை பேசுன. இதை வரேன்ப்பா. என்னடா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? மேனன் சார் வீட்டுக்கு கார் எடுக்கிறதுக்கு போனாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல வேண்டாம். அப்பாவோட உடம்புக்கு என்ன? இல்ல சாதாரணமா தலைவலி வரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நான் போய் பார்க்குறேன். அப்ப பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்றேன். என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயேன். வீட்ல இருந்து அப்பா கூப்பிட்டு இருந்தாரு, நான் உடனே வரணும்னு சொன்னாரு. வீட்டுல கல்யாண ஏற்பாடு ஏதாவது நடக்குதா? பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிம்மதியா பேச கூட விட மாட்டானுங்கப்பா. அப்ப போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். பரவாயில்ல, விட்டுட்டு போகும்போது முன்னாள் காதலனை நான் பார்த்துட்டு அலை வச்சுட்டு போகிறது தானே உங்க வழக்கம். பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீயும் அதை தானே செய்ய போற. எனக்கு அதை யோசிக்கும் போது சிரிப்பு தான் வருது. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண வேற போறது என்ன இல்ல. செய்ய போற? நீ பொண்ணு தானே, அப்படிதான் செய்வேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எங்க அப்பாட்ட சொல்ல போறேன். அப்படி? நான் வேற ஒருத்தரை விரும்புறேன், அதனாலதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நானும் அதை பத்தி சொல்லலையே.
ச்சே, எல்லாம் போச்சு. அம்மாடி இப்போது பேசலாம்ல? டேய் இங்க வாடா. டேய் இந்த பொண்ணு மலைக்கு போகணுமா, ஏதோ சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுமா. அதுக்கு நான் நாளைக்கோ நாளை மறுநாள் வந்துருவேன். எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியல. இந்த நேரத்துல இந்த பொண்ணை கூட்டிட்டு போறது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பதிலா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாடா. இவ கூடயா? என்னால போக முடியாது, இவ பயங்கர பந்தா. சரி ரொம்ப கஷ்டப்படாத, நானே போயிட்டு வரேன். ஐயோ இவர் வேற, ஏதாவது டாக்ஸி பிடிச்சு போக சொல்லுங்களேன். டேய் மேனன் சாருக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. எதுக்கு எடுத்தாலும் மேனன். கேட்டியா உன் பையன்? அவன் போறானா? போவான் சார். போறல்ல? போறேன். போவான் சார். இன்னைக்கு மட்டும் என்கிட்ட அவ பந்தா காமிச்சா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாதியிலே விட்டுட்டு வந்துருவேன். டேய் நீ கொஞ்சம் பொறுமையாடுறா. நான் போறேன். ஆனா ஒண்ணு, நீங்க இன்னைக்கே டாக்டரை போய் பார்க்கணும். கண்டிப்பா போணுமா? போய் தான் ஆகணும். சரி. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். ஹலோ. ஹாய் நீது, கிளம்பிட்டியா? டிரைவருக்கு உடம்பு சரியில்லை, அவரோட பையன் தான் வரான். பையனா? யங்ஸ்டரான? ஆமா, யங்காய். ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா வரான். அவங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. சேச்சே, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க எங்க போகணும்னு இன்னும் சொல்லல. ஹை ரேஞ்ச் ரூட் போயிருக்கியா? இருக்கு. நாம அங்கதான் போனோம். அந்த இடத்துல எங்க போகணும்னு சொல்லியே. ஒரு நிமிஷம், இதோ சொல்றேன். ஆமா, உன்னோட பேர் என்ன? என் பேர் சந்துரு. என் மேல அன்பா இருக்கிறவங்க சந்துன்னு கூப்பிடுவாங்க. ஓகே மிஸ்டர் சந்துரு, நாம இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறோம். உன் போனை சைலண்ட் மோட்ல வை. சரி, நீங்க எதுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க? இது ஒரு படத்துக்காக. படத்துக்கா? எந்த படத்துக்கு? ஹிந்தி படம். ஹிந்தி படமா? யார் ஆக்டர்ஸ்? சைஃப் அலி கான், கரீனா கபூர். ஒரு லவ் ஸ்டோரி. அப்படியா? அந்த படத்துக்கு எதுக்கு இங்க இருக்கிற சவுண்ட் கேக்குறாங்க? இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல படத்துல சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு சத்தம் வேணும் தான் நான் இங்க இருக்கிறத ரெக்கார்ட் பண்றேன். நம்ம சினிமால கேக்குற சவுண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதுதான். அது சரி. அவங்களும் உன்ன மாதிரி பந்தா பண்ணுவாங்களா? சரி, இந்த வேலைலாம் கத்துக்கிட்டா துபாய் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? என்னதான் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருந்தாலும் எனக்கு இந்தியா தான் பிடிக்கும். இங்க இருந்தே என்னால எக்ஸாம்க்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓ, அதுவும் நல்ல விஷயம் தான். அப்ப நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்ஸ். அதை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம விஜய் அந்த மாதிரி ஆட முடியாதுடா. என்ன சொன்ன? தலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டான்ஸ் பாட்டுன்னு வந்தா நம்ம அண்ணன் படத்தை தாண்டா பார்த்தாகணும். இல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க சவுண்ட் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இருங்க வர. சும்மா இருங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, வயலண்ட் ஆனாலும் ஆவாங்க. அப்ப நம்ம போலாம், வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேரும் புரியாம பேசுறீங்க, பேசுங்க. இன்னொரு டயலாக் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கிடைக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா, உங்களை ஒரு போட்டோ எடுக்கலாமா? போட்டோவா? கண்டிப்பா எடுங்க. அந்த லாரி பக்கமா நின்னுக்கங்க. கேமரா எங்கப்பா? இதோ இருக்கே கேமரா. இங்கயா? ஆமா, லாரி பக்கத்துல. ஓகே ஓகே. ரெடியா? ஓகே, போஸ் கொடுங்க. எப்படி இப்போ இது ஓகேவா? ரொம்ப அழகா இருக்குல்ல?
ஓகேண்ணா தேங்க்யூ. பரவாயில்லப்பா. ஓகேண்ணா. ஓகே தேங்க்ஸ். பாய்ண்ணா. ஓகேப்பா. சந்துரு, you are really great. ஐயோ, நிறைய போட்டோஸ்ல எடுத்துட்டு இருந்தியே, எங்க காட்டு. அது சும்மா எடுத்ததாங்க. சும்மா காட்டு. நீ ஒரு நல்ல போட்டோகிராஃபரா இருக்க. குட் காம்போசிஷன். ஐ லைக் இட். என்னங்க சொல்றீங்க? நீங்க எல்லாம் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸோட ஒர்க்க தினமும் பாக்குற ஆளுங்க. சும்மா எடுத்ததை இப்படி புகழ்றீங்க? போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. நோ டவுட் யூஆர் குட். காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் ஏதாவது சொல்லுங்க. வழக்கமா நான் நன்றி எல்லாம் சொல்றது இல்ல, ஆனா நன்றியோட இருப்பேன். நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல. சந்துரு, என்னோட போன்ல ஸ்டில்ஸ் எடுத்து கொடுக்கறியா? அட, போன் சூப்பரா இருக்கு. சார் யாரு? உங்க பிரதரா? என்னோட ஃபியான்சே. ஃபியான்சேனா? என்ன கல்யாணம் படிக்க போறவர். ஓ, மிதுன். நல்ல ஸ்டைலா இருக்காரு. என்ன வேலை? பேங்க் மேனேஜர். சிட்டி பேங்க்ல வர்க் பண்றாரு. எப்ப கல்யாணம்? கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். லவ்வா? இல்ல இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காரு, மாதவன் அங்கிள். அவரோட பையன் தான் இவரு. ஓ, நீங்க துபாயில என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஆஃபீஸில் சின்ன ஒரு வேலை. 6 மாதம் அங்கே தான் இருந்தேன். அங்கே ரிசப்ஷன் வந்த உடனே வேலை போயிடுச்சு. திரும்பவும் போகணும். ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பிஎஸ்சி டெஸ்ட்டும் எழுதிட்டுருக்கேன். ஒன்று துபாய் இல்லைன்னா பிஎஸ்சி, இந்த 2 சாய்ஸ் தான் இருக்கா? பட் உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கள்ள நோட்டு, ஹவாலா ஏஜென்சி, ரவுடிசம், ரியல் எஸ்டேட். அப்புறம் சந்துரு, தமாஷ் பண்ணாத. நான் சொல்றது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை. அது சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா கிடைக்கணும்ல. நம்ம டேலண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு வேலையை பார்க்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பணம் இருக்கணுங்க. அந்த வேலைலாம் நமக்கு செட் ஆகாது. இப்போ கூட பாருங்க, போட்டோகிராஃபில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இது பின்னாடி போக முடியாது. அப்பாவுக்கு இனிமேலாவது ரெஸ்ட் கொடுக்கணும்ல. நல்லா யோசிச்சு பார்த்ததுல துபாய் மட்டும்தான் என் கணக்கு தெரியுது. உன் டேலண்ட்டை பார்த்து தான் சொன்னேன். எஸ் நீது. சொல்லு. ஐ லவ் யூவா? இப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நான் நிற்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. சந்துரு, 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 நீங்க இப்போ ஐ லவ் யூன்னு சொல்றீங்களா? ஐய, அது நான் அந்த டைப் இல்ல. பாருடா, என் ஆஃபீஸ் எம்டி இப்பதான் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் வேணுமா. ஒரு படத்துக்காக கேக்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக பண்ணு ப்ளீஸ். இந்த ஹீரோஸ்லாம் சொல்வாங்கல்ல ஐ லவ் யூன்னு, அந்த அளவுக்குலாம் இல்லைனாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ நேரடியா சொன்னதில்லை, அதான் பிரச்சனை. அதுக்கு தைரியம் வேணும். ஒழுங்கா இப்ப சொல்றியா இல்லையா? என்னங்க நீங்க மிரட்டுறீங்க? ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்றீங்க. என்னால அதெல்லாம் முடியாது. ஐயோ, தொல்லையா போச்சு. இந்தா, இது புடி. I love you.
உனக்கு பிடிச்ச யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி சத்தமா சொல்லு. அப்பதான் என்னை விட சூப்பரா சொல்ல முடியும். சொல்லியே ஆகணுமா? எஸ்எம்எஸ் அனுப்புனா போதாது? ஐயோ சந்துரு, கொஞ்சம் சீரியஸா யோசி ப்ளீஸ். இங்க பாரு, இந்த இடத்துல வந்து சொல்லுவா. அப்போ ஃபீல் வருங்கிறீங்க. பாப்போம். சொல்லு. சொல்லு. தேங்க்ஸ். நல்லா பண்ணிருக்க. இப்போ டேக் எடுத்துக்கிறேன். எடுக்கலையா? ஹாய், சொல்லுங்க. Hey, what is that? என்ன சத்தம் அது? நீ என்ன தியேட்டர்லயா இருக்க? இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபிலிம்காக. ஃபிலிம்காகவா? இப்படி எல்லாம் கத்துனா ஜனங்க எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஓடுறவங்க ஓடிட்டோம். யாரங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது? சந்து தான். சந்துவா? சாரி, என் கூட வந்தார்ல சந்துருன்னு. ஓ, அந்த டிரைவரா? வேற யாரும் கிடைக்கலையா? ஹீ ஸ்மார்ட். கேக்குறதுக்கு ஃபீல் நல்லா இருக்குல்ல? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணல. ஓகே மிதுன், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பாய். ஓ நோ, ஓ காட், என் மொபைல் தண்ணில போயிடுச்சு. ஐயோ, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், அங்க போகாத. இந்தாங்க, ஜாக்கிரதை. துபாயில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இங்க தானே விழுந்தது? ஆமா. சந்திர பாத்து. அங்கே இருங்க. சந்து, சந்து. ஐயோ கடவுளே. சந்து, நீ இப்படி ஏறி வா. வர இருங்க இருங்க, நீங்க வர வேண்டாம். அடியது பட்டுச்சா? தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒண்ணும் இல்ல. நான் பயந்து போயிட்டேன். போன் போனா போட்டோம், நீ வா. அந்த போன் இங்க தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. பரவாயில்ல, போட்டோ விடு. நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கிறேன். போக வேண்டாம், வா. இங்க தான் இருக்கும். மேனன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா அவர் பயந்துருவார். ஆனா தாத்தாவோட நம்பர். ஓ ஓகே ஓகே, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ, அப்பா, நான் தான் சந்து. அது நீத்தோட ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு. மேனன் சார் நம்பர் கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு தான். எஸ்எம்எஸ் அனுப்புனா போதும். ஐயோ, அது தெரியாதா? அப்போ நீங்க ஃபோனை நந்தனா கிட்ட கொடுங்க. ஐயோ, அப்போ அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாவுக்கு தெரியும், கொடுங்க. தேவைப்படுற விஷயங்களெல்லாம் கற்று வச்சுக்க மாட்டீங்க நீங்க. நான் வர இருங்க. சரி. அப்பாவே மிரட்டுறீங்க. சில நேரத்தில் நான் அப்பாவாயிடுவேன், அவர் மகன் ஆயிடுவாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என் டாடியும் அப்படிதான், வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா மம்மி தப்பிக்கவே முடியாது. நான் சினி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ முதல்ல மம்மி ஒத்துக்கவே இல்லை. கேர்ள்ஸ் சினி ஃபீல்டுக்கு வந்தா பேரு கெட்டு போயிடும் சொன்னாங்க. இதோ நம்பர் வந்துருச்சு, மேனன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. தாத்தா, நான் தான் நீத்து. என்னோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு.
தண்ணியில விழுந்துருச்சு. இல்ல ஆழமா இருந்தது, எடுக்கவே முடியல. இது சந்துவோட நம்பர் தான். ஆமா சந்துரு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன? ஹலோ. ரேஞ்ச் இருக்கு, ஆனா கட் ஆயிடுச்சு. காலி, பேலன்ஸ் காலி. மிதுனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அது ரீசார்ஜ் பண்ணிடலாம். ரெண்டு ரூம் வேணும். ஒண்ணுதான் இருக்கு மேடம், அதுவும் நான் ஏசி தான். இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரூம்ல படுத்துக்கிறேன். நீங்க கம்ஃபர்டபுளா கார்ல படுத்துக்கங்க. சந்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். சேச்சா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன விட்டுருங்க, நான் கார்ல படுத்துக்கிறேன். இந்த போனை மட்டும் சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே மேம், இந்தாங்க. யா, தேங்க்ஸ். ஹலோ. சாரி, நீங்க யாரு? சந்து அங்க இருக்காரா? ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஓகே. சந்து, ஃபோன். ஹலோ. சான்ஸே இல்லடா. ஒரே நாள்ல அந்த பொண்ணோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டியா நீ? என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சொல்ற. அது நான் போனை சார்ஜ் பண்ண வச்சிருந்தேன்னா. நீ சார்ஜ் பண்ணு. யாரும் உன்னை சார்ஜ் பண்ண வேண்டான்னு சொன்னது? கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடாத கண்ணா. உனக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். நீங்க பாரு, அலைச்சல் எல்லாம் காட்டிடாத. அண்ணா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். இது ஒரு அண்ணன், என்னோட ஃப்ரெண்டு, பிரதர் மாதிரி. அப்படியே இவ்ளோ டென்ஷனா பேசுறேன்? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ. நீத்து இல்லையா? இருக்காங்க. கொடு. நீங்க யாரு? கொடுறா. எனக்கா? ஹலோ. அவன் உன் பக்கத்துல தான் இருக்கானா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் படுக்கிறீங்களா என்ன? மிதுன், what are you talking? அவனுக்கு இந்த நேரத்துல உன் ரூம்ல என்ன வேலை? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்க இருக்க? மிதுன், you're insulting me. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னு. இந்த நம்பர் வாங்குறதுக்கு நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண தெரியுமா? எப்படியோ பேசிட்டல்ல. சந்துவோட போன்ல பேலன்ஸ் போயிடுச்சு, அப்புறம் நான் எப்படி பேசுறது? எக்ஸ்கியூஸ் மேல எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காத. இங்க பாரு, this is too much. என்ன too much? நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. நீ குடிச்சிருக்கியா? Are you drunk? 4 பெக் அடிச்சிருக்க. அதுக்கு என்ன இப்போ? உன்னை கேள்வி கேட்கறதுக்கு இப்ப யாரும் இல்ல. இப்ப நீ ஜாலியா தான் இருப்ப. ஓகே, நீ படுத்து தூங்க. நாம நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நாளைக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? What to talk? இதுக்கு மேலயும் இது கண்டினியூ ஆகணுமான்னு பேசணும். ஏய், என்ன பேசுற நீ? Come on, listen to me. Now. Damn it. நித்து, ஃபோன் கட் பண்ணுங்க. சந்து, வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இதை வச்சுக்கோ. தேங்க்யூ. குட் நைட் சந்து.
முத்தம் தரவாரே. நித்தம் வந்து பாரு இது சத்தம் எல்லா வீடு. கண்கள் ரெண்டும் பேசுதடி காதல் செய்ய தூண்டுதடி. பெண்கள் என்று சொன்னாலே வண்டாய் மேய்ப்பது நீங்களே. அடிக்கடி வந்து போக இங்கே தானுங்க. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. நடையுடை மாத்தினாயே படை கொண்டு தீமைகள் வென்று சோகமே வீழ்த்தினாயே. டைட்டான மூமெண்ட் வந்தா டைட்டான ஜீகர் தந்தா வைட்டான பாட்டியோடுதா. கனவுகளின் தீவுகள் முழுவதும் நான் இருக்க. இரவில் வேலைகள் ஏன் துடிக்க. பூமலையாய் தானே பொழியா நீயும் இங்கு வந்தாயே. பூமழையாய் நீயும் பொழிய நானும் இங்கே வந்தேனே. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. Everybody in the town, just shake and groove it. Come on, homie, gonna holler without you. Look who taught you. Hey, come have some fun. Oh, hey, turning it up. Take it up. வாட்ஸ்அப்பில் பின்னிங் நாச்சு வாட்டிகன் சிட்டியில் டச்சு பாரிஸில் ஜாலி டூரிதான். வெல்வெட்டு மெத்தையோடு சிட்னியில் தடங்கள் பாரு. டிராவல் தான் பண்ணி பார்ப்போமா. நிலவுகள் அருகில் வந்த தேவதனி. பூமழையாய் தானே பொழிய நீயும் இங்கு வந்தாயே. பூமழையாய் தானே பொழிய நீயும் இங்கு வந்தாயே. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. புத்தம்போது பூவே ஒரு முத்தம் தரவாரே. நித்தம் வந்து பாரு இது சத்தம் எல்லா வீடு. கண்கள் ரெண்டும் பேசுதடி காதல் செய்ய தூண்டுதடி. பெண்கள் என்று சொன்னாலே வந்தாய் மேய்ப்பது நீங்களே. அடிக்கடி வந்து போக இங்கே தானுங்க. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. கை தட்டி ஆட்டம் போடு கரெக்டாக ஸ்டெப்பு போடு. லிப்ஸ்டிக்கும் மேக்கப் போடு கிஃப்ட் ஒன்று தந்து. எத்தனை நாளா என்ன ஏமாத்திக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கல்ல. என்னாச்சு நெஞ்சு வலிக்குது இல்ல? உன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? 5 பைசா. என்ன 5 பைசா கூட இல்ல. போய் சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடும். யாருக்கிட்ட பிரச்சனை தீர்ந்து காசு போச்சு. ஜமாலிகா சுடிதார் வாங்குறதுக்காக வச்சிருந்த பணம் ஜமாலிகா. இப்பெல்லாம் நீ பேண்ட் சட்டை போறது இல்லையா? சுடிதார் தான் போறியா? எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு சுடிதார் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன். நீ கொஞ்ச நாளாவே அம்மா அப்பா தங்கச்சின்னு என்ன ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க. இனிமே அது நடக்காது. இது முதல்ல கிடையாது, வட்டி மட்டும்தான். இது கள்ள நோட்டு ஒண்ணும் இல்லையே. இது கள்ள நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என் பாக்கெட்லயே இருக்கட்டும். இதுக்கு என்ன போலீஸ் பிடிச்சாங்கன்னு கொன்னுடுவேன். பயனெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு. வீட்டுல கொண்டு போய் விட்ட உடனே 1000 ரூபாய் நோட்டு 3 எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தா. நீ அதை வாங்கிட்டியா? பின்ன வாங்காம? டேய் பெரிய தப்பு பண்ணிட்டடா. என்னப்பா இது, கம்பெனி காசு தானே? எந்த காசா இருந்தாலும் மேனன் சார் பேத்திக்கிட்ட காசு வாங்குறது பெரிய தப்புடா. ஐயா நான் ஒன்னும் கேட்டு வாங்கல, அவங்களா கொடுத்தாங்க. சரி, சர்ச்சி ஃபாதர் உன்னை தேடிட்டு இருந்தாரு, என்னன்னு போய் கேட்டு வாப்போ.
அது என்ன கதைன்னு தெரியலையே. அம்மா, அப்பா டாக்டர் போய் பார்த்தாரா? உங்க அப்பாவாச்சே, நான் இங்க கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தாலும் என் கூட அவர் வரமாட்டாரு. இவ்வளவு காலேஜ்ல விட்டுட்டு நீ அவர் கூட்டிட்டு டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீத்து எப்படி இருந்தா? எத்தனை தடவை சண்டை போட்டீங்க? சண்டையா? எங்களுக்குள்ளியா? சேச்சே, அவள மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன ஒரு 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 சரி சரி, பணம் கிடைச்சதே, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு என்ன வாங்கணும்? இருக்கட்டும், இதை வாங்கின. ஹாய் அண்ணா, இந்த சுடிதார் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அந்த சுடிதாரோட அழகு போயிடுச்சு. ஆமா, வாட்ச் எங்க? அத ரெடி பண்ண கொடுத்துருக்கேன். உனக்கு போய் சொல்ல கூட தெரியாது இல்லனா? வாட்ச வித்துட்டல? டாடி, மிதுன் விஷயத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம். வாட்ஸ் இட்? எங்களுக்குள்ள செட் ஆகுமான ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு சொல்றது? ஒரு கட் ஃபீலிங். என்னாச்சு திடீர்னு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ்? ஒன்னும் ஆகல, ஆனா இங்க பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு பதட்டம் தான் இது. இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல. டாடி, இது அது இல்ல. பாருமா, நீ வருத்தப்படாத, இதெல்லாம் உனக்கு சும்மா தோணுது, அவ்வளவுதான். டாடி இன்னும் 1-2 நாள்ல அங்க வருவேன். ஓகே, cheer up. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்தது. ட்ரிவாண்ட்ரம்ல எங்க ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ற விஷயம் உங்ககிட்ட சொன்னேன்ல, அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றவங்கள என்னையும் சேர்த்திருக்காங்க. எப்போ இதெல்லாம் நடக்கும்? ஒரு வாரத்துக்குள்ள ஜாயின் பண்ணணும். அப்பாட, என் வேண்டுதல ஆண்டவன் கேட்டுட்டான். நாங்க நாளைக்கோ நாளை மறுநாளும் அங்க வருவோம். இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாமா? அப்பா, ராஜீவ் அங்கிள். ஹலோ மாதவன், ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன குட் நியூஸ்? நீத்துக்கு ட்ரிவாண்ட்ரம்க்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அவளோட கம்பெனி ஒரு புது ஆபீஸ் ஓபன் பண்ணுது. அது நல்ல விஷயம்தான். நாளைக்கு மறுநாளோ நாங்க ஊருக்கு வருவோம். இங்க பாரு, நாம செய்ய வேண்டிய விஷயத்த சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். நாங்க இப்ப வர்றதே அதுக்காக தானப்பா. சரி, ஓகே, நேர்ல பார்க்கலாம். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். வச்சிடறேன். டேய், நாளைக்கு ராஜுவும் ஒய்ஃபும் ஊருக்கு வராங்களாம். அது சரி, அவர் உங்ககிட்ட சண்டை போட ஃபோன் பண்ணாருன்னு நினைச்சேன். அப்போ மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சா என்ன? தேங்க பாடுறா, நல்லா யோசனை பண்ணி எந்த காரியத்தையும் செய்யணும். இது நடந்தா ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி. பணம்டா, அவ்வளவு பணம். உன் திமிரெல்லாம் அவங்கிட்ட காட்டிட்டு இருக்காத. அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டா கோடி கணக்குல உனக்கு நஷ்டம் வரும், தெரிஞ்சுக்க. என் பிசினஸ் இப்ப சரியில்லாம போயிட்டு இருக்கு. நீ ஒழுங்கா நடந்தா உனக்கு தான் நல்லது. சரி. அது என்னடா? ஒன்னும் இல்ல. செம்ம பீஸ் மச்சான். என்னாச்சு? ஏன் மூட் ஆஃப்ல இருக்கீங்க? நான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு டென்ஷன். முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். வீட்டுல சொன்னீங்களா? சொன்னேன். டாடி என்ன சொன்னார்னா, இது கல்யாண டென்ஷன். ஆனா இது அது இல்ல. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு புரியல. உன்னால ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல முடியுங்க? இதெல்லாம் சுயமா எடுக்க வேண்டிய முடிவு. என்னமோ நான் இப்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி தோணுது. ஏய், என்னடா பொறுக்கித்தனம் காட்டுன? அடிப்பேடா. அடரா அடரா பார்க்கலாம். அடரா. சந்து சந்து
சரக்கு அடிக்கிறியா? வேண்டாம். சரி சொல்லு, லார்ஜ் அடிக்கிறியா? பியர் போதும். என்னடா அந்த பொண்ணு உன் தலையில மிளகா அரைக்கிறாளா? என்னமோ இந்த நாளே சரியில்லை. நீ இந்த பக்கம் வரலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சாயங்காலம் காஃபி ஷாப்பில் ஒரு சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? நீயா? வேணும்னே போய் அடிக்கல. நானும் நீத்துவும் காஃபி ஷாப் போயிருந்தோம். அந்த பையன் பேர் ஜீஜுவா என்னமோ சொன்னாங்க. அவன் நீத்துவோட ஃபோட்டோ எடுத்தான். ஏண்டான்னு கேட்டேன். அப்படியே சண்டை ஆயிடுச்சேன். நல்லா அடி வாங்கினியா? இல்லை. அப்போ விடு. குரூப் விசாவை பற்றி எனக்கு ஒரு கால் வந்தது. செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த மாதமே துபாய்க்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் உனக்கு துபாய்க்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படி இல்லை. அப்புறம் குரூப் விசா போன தடவை நடந்தது உங்களுக்கு தெரியும்ல. நிறைய கடன் உங்களுக்கு கூட தர வேண்டியது இருக்கு. உனக்கு இல்லாமல் வேற யாருக்கூட நான் செய்ய போகிறேன். என் தம்பி கோபி மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தானா அவனுக்கு நான் செஞ்சிருப்பேன்ல. போதும். நான் எமோஷ்னலாலாம் இல்லை, சீரியஸாக தான் சொன்னேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. உங்களால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன, நான் உன் ஆளை கரெக்ட் பண்ணி தரணுமா? ஆட நீங்கள் வேற. ஏன்னா அது இல்லை, நீத்துவோட ஃபோன் தண்ணியில் விழுந்துன்னு சொன்னல, அதை எடுக்க முடியுமா? வழி இருக்காவா? 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஃபோன் உன் கையில் இருக்கும். அது இப்போவும் அங்கே இருக்குன்னா. ஹாய் சந்து. ஹாய் மிதுன், இவர் தான் சந்து. ஐ மீன் சந்துரு. அன்னைக்கே கூட வந்தார்ல சந்து, இவர் தான் மிதுன். ஹலோ. நித்து, அன்னைக்கு தண்ணியில் விழுந்ததுல அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? தேடி கண்டுபிடிச்சோம்ல. மிதுன், என் ஃபோன் கிடைச்சிருச்சு. ஃபோன் டெட் ஆயிடுச்சு. தண்ணியில் விழுந்த ஃபோன் எதுக்கும் யூஸ் ஆகாது. யூஸ்லெஸ் ஜாக். இந்தா, இதை வச்சுக்க. இது எதுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்ப, வச்சுக்க. மிதுன், எனக்கு வேண்டாம். வேண்டானா விடு, நீ வா. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா உக்காரு. யாருக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்க? சந்துக்கு தான். சாரி சொன்னேன். எதுக்கு சாரி? அவனை இன்சல்ட் பண்ணதுக்காக. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இன்சல்ட்டா ஃபீல் பண்ணுவானா? பண்ணட்டும், போ சொல்லு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்? வா, இந்த மொபைலை கொஞ்சம் பாருங்களேன். ஓ, தண்ணியில் விழுந்துருச்சா? தண்ணியில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ரெடி பண்ண முடியாது அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்லுவானுங்க. ஆனால் இவன் சொல்ல மாட்டான். இவன் இருக்கானே மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடச்சிடும்ல? பத்து நாள் எவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சுல்ல? என்னால் நம்பவே முடிய மாட்டேங்குது. என்னாலையும் தான். நான் இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்ல நாட்கள்னா அதை இதுதான் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பிரிய வேண்டியது வரும்னு எதிர்பார்க்கல. பிரியறதா? இப்ப யார் பிரிஞ்சு போறாங்க? நீது, நீ திரும்பவும் மும்பைக்கு போறல்ல? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட சொன்னல ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குன்னு. என்ன தெரியுமா? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மும்பைக்கு போறேன், ரிலீவிங் ஆர்டர் வாங்குறேன். அப்புறம் இப்பவும் இங்கே தான் இருப்பேன். சந்து, நீ ரெடியா இரு. நம்ம ஒன்னா சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். என்னடா ஆச்சு? திடீர்னு மூட் அவுட் ஆயிட்டா? நீ திரும்பி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன் நீது. ஏன்? அது துபாயில ஒரு வேலை ரெடியா இருக்கு. விசாவும் வந்துருச்சு. அதுக்கு இன்னைக்கு தான் பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு வந்தேன். நீது, நீ திரும்பி வருவேன்னு தெரிஞ்சிருந்தா. ஓ மை காட், நீ போயிட்டா அப்புறம் எனக்கு இங்க யார் இருக்கா? உனக்கு தான் இங்க எல்லாருமே இருக்காங்கல்ல. யார் இல்லைன்னா என்ன? நீ போயிட்டா எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்.
உன்ன மாதிரி யாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்ல. உனக்கு தெரியுமா? சத்தியமா சொல்றேன். நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுல்ல நீத்து. அதுவும் எனக்காக நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தன்னா. சில இடத்துல அப்படிதான். சில விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால வர கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும். சந்து, இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டல்ல? உன்னால என்ன மறக்க முடியுமா? நீது, நீது, Really, I'll miss you. Hi Neetu. இந்தாங்க. அவரையும் சந்துவையும் என்ன காணுமே? எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் வர வேண்டாமா? துபாயில ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு விலை விக்குமா? முதல்ல இந்த ஜமாலோட கடனை அடைச்சிடணும். மத்த விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றதுல உன் காதுல விழுதுல? கேக்குறப்பா. அப்ப பதில் சொல்றா. என்னாச்சு உனக்கு? முதல் தடவையா நீ துபாய்க்கு போற? சொல்லு. அம்மா இருக்கா? அதை இதை சொல்லிட்டு நீ தேவையில்லாம திட்டு வாங்காத. என்ன முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா பேசு. நீ எப்போ வந்த? இப்பதான்ப்பா கொஞ்ச நேரமாச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் விலை அதிகமா இருக்கு. மொத்த குடும்பமும் துபாய்க்கு போய் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். என் குழந்தைய பார்த்துட்டு போலான் தான் நான் இப்ப வந்தேன். நீ துபாயில இருந்து வரும்போது நான் உயிரோட இருப்பனோ இருக்க மாட்டேனோ. அப்படி இருந்தா எனக்கு ஒரு மொபைல் மட்டும் வாங்கிட்டு வா. நீ லீவுக்கு வரும்போது ஒரு அழகான பொண்ணை உனக்காக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். நான் துபாய்க்கு போயிட்டு வரும்போது வேற யாருக்கும் ஒண்ணும் கொண்டு வரலனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். ஒரு அழகான தாத்தாவை. இன்ஷா அல்லாஹ். போடா நீ. சூப்பர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சந்துரு எங்க? உள்ள இருக்கா ஃபாதர். சந்துரு, ஃபாதர் வந்திருக்காரு பாரு. கொஞ்சம் இங்க வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஃபாதர்? அது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன?
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு ஃபாதர்? ஏதோ ஒரு கேஸ் சண்டை நடந்திருக்கு. போலீஸ்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. தெரிஞ்சவங்க தான், நானும் வரேன். ஃபாதர் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் நாளைக்கு துபாய் போகணும். இந்த நேரத்துல கூட்டிட்டு போனா நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்களேன். கேஸ் நான் சம்பந்தப்பட்டது இல்லப்பா. போலீஸே என் கூட வந்திருக்காங்க பாருங்க. இவனா நீ வா போலாம். நான் போயிட்டு வந்து பயப்படாத சிவராமா, இங்கே இரு. அட ஆண்டவா, ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த பையன் என்ன பண்ணானோ என்னவோ. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ வாய மூடி. சும்மா கத்துறமா. என்னாச்சு ஃபாதர்? சார் சார், இவன் என் தம்பி மாதிரி. நாளைக்கு அவனுக்கு ஃப்ளைட்டு துபாய்க்கு போகிறான். இப்படி நிறுத்தி வச்சிருந்தா எப்படி சார்? இந்த கேஸ் கொஞ்சம் இடியாப்ப சிக்கலா இருக்கியா? இங்க வா. இப்படி கூட்டிட்டு வர அளவுக்கு என்ன சார் பிரச்சனை? அடி வாங்கின அந்த பையனோட அப்பா இருக்காரு, ரொம்ப புடிவாதக்காரியா. ரோடு கான்ட்ராக்டர், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பார்ட்டி. கேஸை போட்டுட்டான். ஜாமீன் வாங்காம வெளில போக முடியாது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு தானே ஜாமீன் வாங்க முடியும். அதைத்தானே நானும் சொல்றேன். இவன் துபாய்க்கு போறான்னு யாரோ தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு இப்படி பண்ணிருக்காங்க. சந்துரு, நீ வருத்தப்படாதப்பா. எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஃபாதர், நான் இது வரேன். அப்பா, என்னால பாவம் உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம். பரவாயில்ல, நீ வருத்தப்படாத. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பேன். சரி, நீ போயிட்டு வா. பாத்துக்கலாம். எதுக்கு அடிக்கிற? அடிக்க போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. கொளுத்திருவன் ஜாக்கிரதை. யார்கிட்ட? அவனோட காலேஜ் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. 2 நாள் அவன் வீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். துபாய்க்கு போக முடியலங்கிற வருத்தத்துல இருப்பான். சரி விடு. எனக்கு என்னமோ இவன் அவ்வளவு வருத்தப்படுவான்னு தோணல. நீ ஏண்டி அவனை வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வந்தாச்சா? எப்போ? ஓகே ஓகே, நான் வரேன். அப்பா நீத்து, என்ன விசேஷம்? அவங்க ஊருக்கு வந்துட்டாங்களா? என்ன நாளைக்கு அங்க வர சொல்லிருக்காங்க. ஏதோ வேலை இருக்கான். அடுத்த சண்டைக்கு நேரம் நெருங்கி விட்டது. நீ சும்மா இரு. ஆம்பளைங்கன்னா அவங்க வாழ்க்கையில அடிதடிலாம் இருக்கதான் செய்யணும். என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ, நிவேதிதா மேடம். மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்னன்னு சொல்லணும்? சந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க போதும். மேடம், சந்துன்னு உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. ஹேய் உன்னை இனிமே பார்க்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான். வா. வா உட்காரு. நீ துபாய்க்கு போறது கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரியலி சாரியா. துபாய், ஒட்டகம், சரக்கு, ஷேக்கு இதெல்லாம் இனிமே கனவுல தான் வரும். சரி, ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். சரி, நீயே சொல்லு. என்ன இது? பிரிச்சு பாரு. ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இந்த ஸ்தாபனத்துல மிஸ்டர் சந்துருவ ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா நியமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஓகேனா நீங்க இதை ஏத்துக்கலாம் சார். ஓகே, இப்போ நீ உன்னோட சர்ப்ரைஸ் சொல்ல. இது என்னோட போன்ல ரெடி பண்ணிட்டியா? பாரு. நீ எடுத்த போட்டோஸ்லாம் கிடைச்சிருச்சா? அன்னைக்கு நீ எடுத்தியே. மார்வெலஸ். வா, நம்ம பாஸை போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, டேக் யுவர் சீட்.
எஸ் நீத்து, வாட்ஸ்அப். சார் இவர்தான் நான் சொன்ன சந்துரு. ஹாய் சந்துரு. ஹாய் சார். நீத்து, போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன் சார். ஸோ வென் யூ ஆர் ஜாயினிங்? சந்து இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுவாரு. ஓ கிரேட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெல்கம். வா. எக்ஸ்கியூஸ் மீ ஜான், இவரு சந்து. எதிரிங்க தான் இவரை சந்துருன்னு கூப்பிடுவாங்க. ஹாய் சந்து. ஹாய். ஜான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல ஹீரோ. நாங்க எல்லாரும் ஒண்ணா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துட்டோம். ஓ இவர்தான் நீங்க சொன்ன சந்துருவா? ஹாய், ஐம் டயனா. ஹாய். ஜான், இது பாத்தியா? இது இவர் எடுத்த சில போட்டோஸ். போட்டோகிராஃபி கத்துக்கிட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் நான் ஒன்றும் கத்துக்கல, சும்மா அப்படியே. சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா? இல்ல, போட்டோகிராஃபி மட்டும்தான். இப்பதான் இவருக்கு மூச்சு வந்திருக்கும். இது பாருங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேலண்டட் தான். அடேங்கப்பா, இது ஏதாவது காம்படிஷன் அனுப்பலாம். நான் சொன்னல, நமக்கு பிடிச்ச வேலைய தேடி பிடிச்சு செய்யணும்னு. உனக்கு ஏத்த வேலை இதுதான் சந்து. ரொம்ப கரெக்டா சொன்னேன். நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஃபாலோ யுவர் ஹார்ட். அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும். அதுல இருந்து நம்ம தேடி பிடிச்சி எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு தொழிலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலை செய்யாம வாழ வேண்டியதுதான். வேலை செய்யாம வாழ முடியுமா? பிடிச்ச வேலையை செய்யும் போது அது நமக்கு ஒரு வேலையாவே தெரியாதே. உதாரணத்துக்கு நம்ம சமைக்கும் போது அதுல இருக்கிற கவனம். வீட்ல நீங்க தான் சமையலோ? போச்சுடா விவேக் சார், அவர் என்ன ரொம்ப நேரம் கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி? நான் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ. இது நீயே வச்சுக்கோ as my gift. ஓ, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு gift. உனக்கு இவ்வளவுதான் தர முடிஞ்சதுன்னு தான் என்னோட வருத்தம். காதலினும் திருடி காத்திருந்த மாணவனா. பாய். ஓகே பாய். ஏதாவது கிடைச்சதா எனக்கு? நீங்க இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க? பி நெகட்டிவ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். அல்ல, என்னோட ஒரே பையன் ஐசியூல இருக்கான். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க புரிய போகுது? பாக்கியமா. ஒருத்தர் வந்திருக்காரு, பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஜமால் சார் பையனுக்காக தான். அது வட்டிக்கு பணம் கொடுக்கறவரோட பையன் சொன்ன யாரும் ரத்தம் கொடுக்க வரமாட்டாங்க. நல்ல வேலை, திடீர்னு ஒருத்தர் வந்து பிளட் கொடுத்தது நல்லதா போச்சு. என்னாச்சுப்பா? வாங்க. அப்பா சொன்னால் நீங்க தானே? நமக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்காக தான். ஓகே. ஜமால் சார், இவர் தான் உங்க பையனுக்கு பிளட் கொடுத்தாரு. சந்தீப், சந்தீப் என் ஒரே பையன் தான் அக்பர். அவன் சீரியஸா இருக்கான். என் அல்லாதாண்டா ஒன்னு சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஜமாலிகா, நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா, மறக்க மாட்டேன். எனக்கு விஷயம் தெரியாது ஜமாலிகா. ஃபாதர் சொன்னாருன்னு நான் உடனே கிளம்பி வந்தேன். சரி, நான் கிளம்புட்டுங்களா? சரிப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிப்பா. அதான். சரிப்பா, வரேன். ஹலோ, எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க யாரும் உன்னை பார்த்தது இல்லல்ல? ஆனா மிதுன், எனக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. என்ன ரெக்கார்டிங்? நீ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வந்துரு. மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட், அதுதான் என்னோட பிலாசபி. நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ நோ, ஆனா நான் கூப்பிடும்போது. மிதுன், எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் நிறைய இருக்கு. பார்ட்டியெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன அர்ஜென்ட்? நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடும்போது யூ ஷுட் கம். எனக்கு உன்னோட இந்த ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல மிதுன். ஆட்டிடியூடுக்கு என்ன பிரச்சனை? என்னோட இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணல. என்ன சொன்னாலும் நம்ம கல்ச்சர்ல ஒரு பொண்ணு. நம்ம கல்ச்சர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. We'll talk later. பட் வந்துரு. By sake, wear something stylish, okay? என் கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தான் என்னால போட முடியும். நீதோ, அத கூட நான் எடுத்துட்டு வரேன். ஏய், நீ எதுக்கு என்கிட்ட கோவப்படுற? லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். சரி விடு.
சந்து 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 என்னாச்சு? சந்து சந்து சந்துக்கு என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லுங்க. சிஸ்டர், சந்துக்கு இப்போ எப்படி இருக்கு? வெயிட் பண்ணுங்க, ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரட்டும். ஒரு வண்டி இடிக்க வந்துச்சு. நீத்துவை காப்பாத்தினா நான் அவனுக்கு அடிபட்டுருச்சு. ஹலோ நீத்து, நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். What happened? சந்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு? அவன் இப்ப ஐசியூல இருக்கான். அதுக்கு எதுக்கு நீ இப்ப அங்க நின்னுகிட்டு இருக்க? நீ என்ன டாக்டரா? என்ன காப்பாத்துற முயற்சி தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் எப்படி? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றது? நீ கண்ட நாய்க்காக எப்படி ஹாஸ்பிடல்ல போய் நின்னா? ஷட் அப். சந்து கூட வந்தது யாரு? என்னாச்சுங்க? டாக்டர் கூப்பிடுறாரு. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பேஷண்ட்க்கு நீங்க யாரு? அவன் என்னோட தம்பி சார். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கேனிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அடிபட்டதுனால ஷாக்ல இருக்கலாம். ஷோல்டர்ல லைட்டா அடிபட்டிருக்கு. தலைமோதி கீழே விழுந்திருக்காரு இல்லையா? மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 2 hours கழிச்சு ரூமுக்கு மாத்திடலாம். ஆனா ஒரு 2 நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். அவனுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க, ஹி இஸ் கான்ஷியஸ். நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அக்கா, நான் கேண்டீனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன்.
நான் கலந்தே கலந்தே அன்பே உறவென்றால் நீதான். ஹாய் சந்தீப். ஹாய். மற்ற ப்ராஜெக்ட்லாம் அப்படியே இருக்குல்ல? ஹலோ, வா 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 வா. வெல்கம் பேக் மேன். யூ லுக் பெட்டர். லெட்ஸ் ஜாயின் அண்ட் ராக். நீ சந்தேகப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க ஊர் சுத்துறத நாம முதல்ல தடுத்து ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அவன் தட்டி கழிக்க இதுதான் காரணமா இருந்திருக்கு. அவனுக்கு கண்டிப்பா இருக்கு டாட். That idiot. அட யார்ப்பா இது? வெளியே வாடா. நான் யாருன்னு உனக்கு சரியா தெரியல, அதான் பிரச்சனை. எனக்கு தெரியும், நீங்க மிதுன் தானே? மிதுனா? கால் மீ சார். ஓ, யார் என்னன்னு தெரிஞ்சு பழக தெரியாது உனக்கு. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ரெக்கார்டிங் அது இது நீ அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதைத்தான் நானும் இப்ப சொல்ல வந்தேன். நான் போற இடத்துக்குலாம் நீ இப்படி மோப்பம் முடிச்சிட்டு பின்னாடி வர்றது எனக்கு பிடிக்கல. நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னையும் நீத்துவியும் நீ உன்னோட லெவல்ல பாக்காத. ஐயோ, இந்த லெவலை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் நீத்துவும் ஒரே ப்ரொஃபஷன், ஒரே ஆபீஸ்ல இருக்கோம். நீத்துவா? நீ அவளை மேடம்னு தானே கூப்பிடணும்? ஆமா, நான் அவங்கள மாண்புமிகு மரியாதைக்குரிய நீத்து மேடம்னு கூப்பிட போறேன். நீத்து அது போதும். நீத்து 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 அதானே அழகா இருக்கும். அதான் அவளுக்கும் பிடிக்கும். அது கூட உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி என்கிட்ட நீ சொல்லாத. டேய், எங்க லைஃப் ஸ்டைலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஏதாவது? என்னடா போட்டிருக்க நீ? என்ன பிராண்ட் இது? ஐயோ, இது பிராண்டா? பேண்ட் இல்ல, பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கி போட்டு வந்துகிட்டே இருப்போம். இத பாரு, 250 யூரோ கொடுத்து பாரிஸ்ல இருந்து வாங்கினது. ஹெர்மன் பிராண்ட். 250 யூரோனா எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? ஜிப்பு போடலையே. நான் என்ன சொன்னேன்? அது இது 250 இந்தியன் யூரோ கொடுத்துச்சு. 250 இந்தியன் ரூபா கொடுத்து நான் வாங்கினது. அர்மானிது ஒண்ணும் இல்ல, எந்த சொந்தம். ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ என் ஒரு முகத்தை தான் பாத்துருக்க. ஐய, வேற முகத்தை வச்சுக்கிட்டா இந்த முகத்தோட வந்துட்டு இருக்கீங்க. மாத்திருங்க மாத்திருங்க மாத்திருங்க. சரியில்லை. அது எனக்கு நீத்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு சொன்னா அவளை நான் சொந்தமாக்கிக்குவேன். அதுக்கப்புறம் அவ எனக்கு மட்டும்தான். உன்னால இந்த விஷயத்துல ஒன்னும் பண்ண முடியாது. அதனால போடா தம்பி நித்துன் சார். பேண்ட் அளவு கரெக்டா இருக்குல்லப்பா? இருக்கு. சரி வா, இங்க பாரு. ரொம்ப காஸ்ட்லியான பேண்ட் வாங்கி கொடுத்தனா உங்க அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாது. என்ன உங்க அம்மாவுக்கு என்ன வாங்கலாம்? ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாலே என்கிட்ட. என்ன சந்திப்பு? என்ன ஜமாலிகா, நான் உங்களை விரட்டி விரட்டி பிடிக்கணுமா? என்னாச்சு? எவ்வளவு நாளா நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் தானே உங்களுக்கு பணம் தரணும். நீங்க ஓடி ஒளியறத பார்த்தா நீங்க என்னமோ எனக்கு தரணுங்கிற மாதிரி இருக்கு. நான் ஏன் ஓடுறேன்றத சொல்லி உனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அறிவு எனக்கு இல்லை. நான்லாம் வாழ்க்கையில ஸ்கூலுக்கே போனதில்லை. என்ன பாய் சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஜமாலிகா, இந்தாங்க, இதுல 35,000 ரூபா இருக்கு. இந்த பார், இந்த பணம் எனக்கு வேண்டாம். இதை நான் வாங்கினா அந்த அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டாரு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம் பாய், தைரியமா வாங்கிக்கங்க. அதனாலதான் நான் பணம் வேணான்னு சொல்றேன். நீ கொடுத்தே ஆகணும்னா விசா பணத்தை மட்டும் கொண்டு வந்து கொடு. கமிஷனு வட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதுதான் ஏன் எனக்கும் புரிய மாட்டேங்குது. கடனா பணத்தை கொடுத்தா வட்டி வாங்க மாட்டீங்களா?
விசா அரேஞ்ச் பண்ணும்போது கமிஷன் வாங்க மாட்டாங்களா? அல்ல, உனக்கு இன்னும் புரியலையா? என் பையனை பாத்தியா? நீ கொடுத்த ரத்தம் இவன் உடம்புல ஓடுது. இவன் உயிரை காப்பாத்திருக்கேன். இப்போ நான் தான் உனக்கு கடங்காரன். போயிட்டு வரேன். ஹாய் சந்துரு. ஹாய். எங்க போற? நான் கோல்டன் பீக் போறேன். கோல்டன் பீக்கா? யாரு கூட வரா? தனியா தான் போறேன். நீங்க எல்லாம் பிஸியா இருக்கீங்க. ஓகே பை, ஆல் தி பெஸ்ட். இவனை பார்த்தாலே சும்மா பத்திக்கிட்டு வருது. ஹாய் நீத்து. ஓ மிதுன், வா வா உட்காரு. ஜஸ்ட் லைக் தட். இந்த வழியா போன உன்னை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. நீத்து, அந்த டீடைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? நீ இப்பவே போறியா என்ன? நான் ஈவினிங் மேல தான் போறேன். ஆனா இப்போ எனக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு. இத பத்தியா? புது ரெக்கார்டிங் மைக், 250 யூரோ. இந்தியன் கரன்சி எவ்வளவு தெரியுமா? அது 15,000 ரூபாய். என்ன பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் வேற லெவல் திங்ஸ்மா. பிராண்ட் நம்ம பிராண்ட்லயே வாங்கி பழக்கப்பட்டுட்டோமா? என்ன ஒரு வாசனை. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மரியாதைக்குரிய நிவேதிதா மேடம், நான் ஒன்னும் லூஸ் இல்ல. பின்ன கிராக்கான்னு கேட்டா நான் கிராக்கும் இல்ல. ஐயோ, ரெக்கார்ட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சே. யூரோ யூரோ. இவர் நல்ல மூட்ல இருக்கான் போல. மூடா? என்ன? ஹலோ. சொல்லுங்கண்ணா. நான் உன்னை இப்பவே பார்க்கணும். எதுக்குண்ணா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் பார்க்குக்கு பக்கத்துல இருக்கேன். நீ நேரா அங்க வா. சரி, நான் வரேன். ஓகே ஓகே. ஹலோ. இடம் ஞாபகம் இருக்குல்ல? கோல்டன் பீக், பச்சை ஸ்கார்பியோ, KL01863338. ஓகே விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. டேய் போலாமே. வேற மூஞ்சில லைட். வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்கண்ணா. நான் தான் இந்த பக்கம். என்னண்ணா, ஃபுல் பூஸ்ட் போல இருக்கு? ஆமா, டைட்டு. நீ வண்டியாடுறா. நான் உங்ககிட்ட சீரியஸா ஒரு விஷயம் பேசணும். ஓகே? இந்த நிலைமையில தனியா வராதீங்கண்ணா. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? கோல்டன் பீக் சவுண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்குண்ணா. அப்படியா? ஹை ரேஞ்சில். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. கண்மணி, நாளும் பிறந்துடுச்சு, ஞானம் பிறந்துடுச்சு கண்மணி. ஏன் கண்மணி? பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த இல்ல பீரூட்டி வளர்த்த. ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ அண்ணா, அதை கொடுங்கண்ணா. அது ரொம்ப சென்சிட்டிவான மைக்குண்ணா. எடுத்துட்டு போடா அவன் மைக்க. அதை விட சென்சிட்டிவ்டா நானு. நீங்க வா. என்னமோ சொல்றாங்கிறீங்க, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் உன்கிட்ட வரேன். டேய் சரி சொல்லுங்க. டேய், அவ வேலையை காட்டிட்டா. யாரு? சீதாலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், அவ வேலையை காட்டிட்டாடா. கர்ப்பமாயிட்டா. ஐயோ. அவ என்னை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாடா. அவ ஒரு நர்ஸு தானே. கர்ப்பம் ஆகாம இருக்கிறதுக்கு வழியில் அவருக்கு நல்லா தெரியும்ல.
அப்புறம் எதுக்குடா என்ன இப்படி மாட்டி விடணும்? இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் அதே தாண்டா அவகிட்ட கேட்டேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? உடனே என்னைய பார்த்து அசிங்கமாக சிரிச்சா. அந்த சிரிப்பை பார்த்து தான் நான் அவளுக்கு அடிட்டே ஆனேன். அவள் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னா, அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு அவளே அந்த குழந்தைய வளர்ப்பாலாம். கல்யாணம் பண்ணாமலே ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கான் சொல்கிறா. அண்ணா என்னடா? நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. நீ என்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பார்த்தியா, அவள் கழுத்தில் கட்டுறதுக்கு நான் வாங்கி வச்சிருந்த தாலி. அவள் சொல்கிற ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு இதை அவள் கழுத்தில் நான் கட்டணும். என் அம்மா இருப்பாங்க, என் தம்பியா நீ என் கூட இருப்பலடா. நீ வருவ, எனக்கு அது மட்டும் போதும். அண்ணா டேய், நான் இன்னொரு பெக்கு அடிக்கணும், தண்ணி இல்லை. நான் போய் அந்த பொட்டி கடையில் சோடா வாங்கிட்டு வரேன். நீங்கள் ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ வேணா அடிங்கண்ணா. வண்டியில் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், ஜாக்கிரதையாக போயிட்டு வா. நான் ஒரு லவ் சாங் பாட போகிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. என் குரலை நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, உன் நினைவு திரும்பினான். சோடா இருக்கா? உங்க கூட வந்து ரொம்ப டைட் ஆயிட்டார் போல இருக்கு. அதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா? 2 ஆம்லெட்டும் 6 தோசையும் பேக் பண்ணிடுங்க. நான் தரேன், சீக்கிரம் கொடுங்க. உன்னை பார்த்த பின் நானாக இல்லையே. நீ தான் சந்துருவா? ஆமாண்ணா. எங்க பாஸோட ஆளே நீ லவ் பண்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? செத்துடா. விழுங்கடா. சந்து, ஏதோ சண்டை நினைக்கிறேன். டேய், கொஞ்சம் பார்த்துக்க, நான் வரேன். போலாம் சீக்கிரம். அண்ணா, அண்ணா, எங்க போனீங்கண்ணா? அண்ணா, அண்ணா, வேண்டான்னு நான் பல தடவை அவர்கிட்ட சொன்னேன். சந்து, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அவரை பத்தி எனக்கு தெரியும். அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல தான் இருந்தார். பாப்பாவோட குழந்தை காப்பாத்த நல்லபடியா வளர்க்கறதுக்கு
எனக்கு இந்த தாலி போதும். நீ போன வை, நான் அப்புறம் கால் பண்றேன். எல்லாத்தையும் சொதப்பினதுக்கு அப்புறம் இப்ப சந்தோஷமா இருக்கா? நாம இப்போ ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம் தெரியுதா? நான் அந்த இடியட்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லா இருந்தான்னு எவ்வளவோ சொன்னேன். எப்படியாவது சரி பண்றேன்னு சொன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நின்னுகிட்டு இருக்க. தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்து செத்துட்டான் தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அதனால நாம சேஃப். ஓ அது சரி. இப்போ எனக்கு அதை நினைச்சு பயம் இல்ல. இந்த பிரச்சனையில அந்த பையனும் இந்த பொண்ணு ஒன்னா சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அக்கா வாங்கக்கா. அம்மா இதோ வரேம்மா. அண்ணன் வெளியவே வரவே மாட்டேங்கிறான். நான் வந்தேன். வாங்கக்கா. வாமா, நீ போய் அவனை கூப்பிடு. இல்ல வேண்டாம், நானே போய் பாத்துக்கிறேன். பப்பு போனதுக்கு அப்புறம் அவனோட வலது கையே போன மாதிரி இருக்கான். எங்களுக்கு ஒரு துணையா இருந்த அந்த பையன். நீ உள்ள போய் பாரு. வாங்க. அண்ணா அண்ணா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அண்ணா கதவு தரேனா? ஒரு ஆளை 4-5 நாளாவே காணும். போன் பண்ணா காலையும் அட்டென்ட் பண்றதில்ல. அதனால தான் வந்தேன். நான் டீ எடுத்துட்டு வரேன். நீ ஆபீஸ்க்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? நீ இல்லனா அங்க யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். வெளியே வரவே தோண மாட்டேங்குது நீத்து. வந்தாலும் எப்படி வேலை செய்யறத? கண்ணை மூடினாலே அந்த அண்ணன் ஞாபகம் தான் வருது. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. என்ன கேட்டா நீ வேலைக்கு வந்துதான் ஆகணும். நீ இங்கே இருந்தா மறுபடியும் மூட் ஆஃப் ஆயிடுவ. சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வரப்பாரு. வந்துட்டியா? வந்துட்டா. உன்னை பாக்குறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா உங்களை இப்படியே விட்டுற முடியாது இல்லையா? நாங்க உங்க கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டே போகணும்? இந்த கல்யாணம் முடிஞ்சா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இவன் உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்றான். அவன் இங்க வந்த வேலை கூட அடுத்த மாசம் முடிய போகுது. ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நேரத்தை குறிச்சிட்டா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கல்யாண வேலை தானே. இந்த காலத்து பசங்களுக்கு அதான் சரியா வரும். இல்ல ரொம்ப தள்ளிட்டு போறது சரியாவும் வராது. இப்ப வேண்டான்னு இங்க இருக்கிற யாருமே சொல்லலையே. என்னம்மா? நீ ஏமா எங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அதுக்கு இப்ப நான் என்ன செஞ்சாங்கிறீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நாங்க சொல்றத நீ கேட்டீன்னா போதும். ஒன்னால அப்புறம் டாடி தலைகுனிகிற மாதிரி ஆயிடக்கூடாது. எங்களுக்கு தெரியும் இப்போ உன் மனசுல ஏதோ பெரிய குழப்பம் இருக்கு. அவன் உன்னை மயக்கி வச்சிருக்கான். மம்மி, சந்து அப்படிலாம்? அப்ப நான் கேள்விப்பட்டது கரெக்ட் தான். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? இங்க பாரு, அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கெல்லாம் தெரியாது. உன்னோட சொத்தை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவனோட கண்ணெல்லாம் அது மேலதான். உனக்கு இப்போ அதெல்லாம் புரியாது. சந்து, நீ ஒர்க்குக்கு வந்தா உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்றேன் சந்து. இங்க பாரு, நீ அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணத லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு. வா. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என்னால இந்த சத்தத்தை கேட்க முடியல ஜான். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அண்ணா இறந்ததை என்னால நம்பவே முடியல. நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரேன். உங்க பையன் கிட்ட சொல்லி என் பொண்ணு கிட்ட பழக வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற ஒன்னும் இல்லன்னு எங்களுக்கும் தெரியும். சின்ன பசங்க ஒன்னா சேர்ந்து விளையாடுறது பழகிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா அது அவங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாதுல்ல.
உங்க பையன் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் செஞ்ச உதவியை நாங்க மறந்து பேசுறோம்னு நினைக்காதீங்க. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க? அவன் கவனம் எல்லாம் பணத்துல தான் இருக்கு. அவனுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்தா அந்த ஆசையெல்லாம் மனசுலயே இருக்கு. பாரதி, போதும். பேசும்போது பார்த்து பேசணும். சிவராமா, நீ போ. நான் என் பையன்கிட்ட பேசுறேன். போயிட்டு வரேங்க. மேனன் சார் பேத்திக்கும் உனக்கு அப்படி என்ன பழக்கம்? என்ன உங்களுக்குள்ள என்ன பழக்கம்னு கேட்டேன். என்ன பந்தம்? ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம், அவ்வளவுதானா? ஆனா அந்த பொண்ணு அப்படி சொல்லலையே. அந்த பொண்ணோட அம்மா அவ்வளவு கோவமா என்கிட்ட பேசுறாங்க. நீத்து என்ன சொன்னா? அவ சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு அவளை பிடிக்குமா? அது உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுப்பா. நீ பொய்யும் சொல்ல வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம். அவளுக்கு உன்ன பிடிக்குமா? அது என்ன அது வந்து என்ன? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா? ஒருவேளை அவளுக்கு பிடிக்கும்னா? ஓ, நீ அவ்வளவு தில்லங்கடியா? நானும் உங்க அம்மாவும் இதுக்கு சம்மதிக்கலனா? ஒத்துக்கலனா? ஒத்துக்கலனா? நான் டேய், என் முகத்தை பார்த்து பேசு. அது வந்து சொல்லு. நான் அந்த பொண்ணை கூட்டு போயிடுவேன். நீ தாண்டா என் பையன். காதலிக்கிறது யார் வேணாலும் காதலிக்கலாம். ஆனா நம்ம காதலுக்கு எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அந்த தடையை உடைச்சிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அவன் தாண்டா ஆம்பளை. டேய், அவன் பணத்தை பார்த்து உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லல, அவளுக்கு உன்னை பிடிக்குங்கிறதால சொல்ற. அம்மாடி. எஸ் டாட். நீ ஏமா இப்படி இருக்க? நாம முடிவு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றீன்னா அதுக்கு ஒரு சாலிட் ரீசன் வேண்டாமா? டாடி, எனக்கு ஐ நோ உனக்கு சந்து கூட ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது என் ஃப்ரெண்டு பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி இருந்தா ஐ டோன்ட் நோ, ஒருவேளை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். டாடி ப்ளீஸ். இங்க பாருமா, ஜஸ்ட் லிவ் இட். இது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஜஸ்ட் a romantic friendship. இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸ்னஸ் கொடுக்கவே தேவையில்லை. இங்க பாருமா. மம்மி ப்ளீஸ், தயவுசெய்து சண்டைக்கு வராதீங்க. நீ என்ன நினைக்கிற? நான் எப்பவும் உன் கூட சண்டை தான் போடுவேன் நினைக்கிறியா? நான் சண்டை போட வரல. என்னோட வாழ்க்கையில நீ உங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற எதுவும் தேவையில்லை. ஆனா என் பொண்ணுக்கு இப்போ அவங்க அப்பா இந்த குடும்பத்தோட மானத்தை விட அவ சந்தோஷம் தான் பெருசு நினைச்சானா அப்படியே நடக்கட்டும். நீங்க வாங்க, நம்ம போலாம். நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நாங்க தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டோம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சம்மதம் தான். குட் கேர்ள். நீ நீத்துக்கு ஃபோன் பண்ணலையா? கூப்பிட்டேன், ஆனா லைன் கிடைக்கல. நான் ஜான் கிட்ட முன்னாடியே சொன்னேன் கண்டிப்பா இது லவ் மேரேஜா மாறும்னு. 8.25 செகண்ட்ல நடந்த மாதிரியே நடக்குது. 8.25 செகண்டா? அது ஒரு படத்தோட பேர் தானே? அது ஒரு சயின்டிபிக் ஸ்டடி. ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் முதல்ல பார்க்கும்போது 8.25 செகண்ட்ஸ்குள்ள, டு பி ப்ரிசைஸ் 8.2 செகண்ட்ஸ், தன்னையே அறியாம அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா அது காதலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உன் விஷயம் கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோ. பொண்ணு விஷயத்துல அது கேரண்டி இல்லப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொண்ணுங்க கான்சியஸா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஆனா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இல்லையா டேனா?
ஆமாமா 100 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் அவங்க எந்த ஒரு முட்டாள்தனத்தையும் செய்வாங்க. ஹாய் நீத்து. போய் பாரு என்னாச்சு இவளுக்கு? ஏய் நீத்து, என்னாச்சு? நத்திங். நான் ஃபோன் பண்ணப்ப ஏன் அட்டன் பண்ணல? அது நம்ம முன்னாடி மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. என்னோட அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், என்னால முடியாது. வாசமின்றி போகும் மலரே வாழ்க்கையின்று போகும் உறவே உன்னோடு வாழ மாலைகள் மாற்ற மீண்டும் ஒரு நாள் நீ வருவாய் மூடு பணியில் வெளிச்சம் தருவாய்
தவிக்கின்றேனே இதயம் சுடுதே வழி நீத்து நம்ம ஊருக்கு வெளியே வளர்ந்த பொண்ணு இல்ல, இத பெரிய சடங்கா நடத்த வேண்டாம்னு அவ சொல்லிட்டா. அதுக்கு என்ன, கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். ஆர்ப்பாட்டத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. மனசு திருப்தியா இருக்கணும், அதான் முக்கியம். அதுதான் கரெக்ட். மனம் போல் மாங்கல்யம் தானே சொல்லுவாங்க. அப்போ வர்ற மாசத்திலே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். மண்டபம் கிடைக்கிறத வச்சு டேட் பிக்ஸ் பண்ணிடுவோம். இந்தாங்க, இது பையனோட ஜாதகம், நீங்க வாங்கிக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், அதுல சண்டை போட்டுக்கிட்டு வாழ்றதெல்லாம் சரியில்லை. அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு டீ சாப்பிடலாமே? ஏமா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சந்து, ஃபேஸ் இட் மேன். அவளோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவளை விட்டுரு. இதுல இப்ப யாரையும் பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட அந்த லாஸ்ட் அசைன்மெண்ட் எங்க? இதோ உன்னோட ஆடியோ ஃபைல், ஷார்ட் அவுட் பண்ணு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, உன் நினைவு திரும்பினால் இது போல இல்லையே. எவ்வளோ எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். உன்னை பார்த்த பின்பு நீதான் சந்துருவா? ஆமாண்ணா. எங்க பாஸோட ஆளே நீ லவ் பண்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? செத்துடா. எங்க பாஸோட ஆளே நீ லவ் பண்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? செத்துடா. மிதுன், ஏய் மிதுன், அநியாயமா அண்ணனை கொன்னுட்டியடா. டேய், என் பையன் மேல கைய வச்ச. ஹலோ போலீஸ். ஏய், விடு அவரை. விடு, விடு. விடு சொல்றல. ஏய், விடு, தள்ளு அந்த போ. வா சார். ஏய், ஏய், சொல்றது கேளு. நில்லு. உள்ள போ. வா. ஏறு, ஏறு. வண்டி அடியா. ஹலோ, நீங்கள் டயல் செய்த நம்பர் இப்பொழுது உபயோகத்தில் இல்லை, தயவு செய்து. ஹலோ, நீங்கள் டயல் செய்த நம்பர் இப்பொழுது உபயோகத்தில் இல்லை, தயவு செய்து. ஹலோ, நீத்து, நான் தான் சந்தீப். எவ்வளவு நேரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சந்துரு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேலேயாவது என் பொண்ணை விட்டுடு. நாளைக்கு நாங்களாம் இங்க இருந்து போறோம். இதுக்கப்புறம் என் பொண்ணை தேடிக்கிட்டு வராத.
இல்ல வேண்டாம், எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. சந்து, ஐ எம் சாரி, ரியலி சாரி. இதெல்லாம் இப்படி ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நீ எனக்கு யாரா இருந்தன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். You are the best thing that ever happened to me. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எதிர்த்து உன்னை தவிர வேற யாரும் என் லைஃப்ல வரக்கூடாதுன்னு எதிர்த்து பேசணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பேச எனக்கு சக்தி கிடையாது. சந்து, ஐ எம் டூ வீக். நாளைக்கு நான் மறுபடியும் மும்பைக்கு போறேன். ஆனா நீ எப்பவுமே என் மனசுல இருப்ப. உன்னோட விளையாட்டு, சிரிப்பு எல்லாம் எல்லாம் என் மனசுல எப்பவும் இருக்கும். நான் சாகுற வரைக்கும். நீ என் மேல கோவப்படாத. அதனால் தாங்கிக்க முடியாது. டேய் இங்கங்கடா. நீத்து கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நீத்து? டேய் இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்னப்பா வேணும்? நான் நீத்து கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு சந்துரு. சிவராமா, என்ன பிரச்சனை? சந்துரு, நீ வீட்டுக்கு போ. சிவராமா, நீ கொஞ்சம் இருப்பா. அவன் என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். நீத்து, உன்னால என் கூட வர முடியுமா? ஆனா எங்களோட வீட்டுல இந்த அளவுக்கு வசதியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என் கூட வாழணும்னு கேக்குறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் முகத்துல முழிச்சா என் மனசு நிறையும். உன்னோட கண் கலங்குனா என்னால அதை தாங்க முடியாது. காலம் பூரா உன்னை என்னால நல்லபடியா பாத்துக்க முடியும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். அதுதான், அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே யோகிதை. அது போதும்னா வா.